கடந்த நாட்களில் கிறிஸ்து அனுபவித்த ஆழமான பாடுகளையும் அதற்கு ஊற்றாக இருந்த அவரின் அன்பையும் தியானித்து வருகிறோம். நாம் இப்போது உண்மையில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவர் மீது ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் மலையளவு, ஆனால் நாம் கொடுக்கும் அன்பு கடுகல்லவல்லவா? இதுதான் மனிதனின் நீதி. ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் ஆறாமல் அவர் உடம்பில் இருக்கிறது. உன் அன்பால் மட்டுமே அதை ஆற்ற முடியும். புனித அன்னை தெரசா கூறுகிறார், எல்லா வழிகளும் துன்பங்களும் உங்கள் வாழ்க்கையில் வருகின்றன, ஆனால் அந்த வலி மற்றும் துக்கம் அனைத்தும் இயேசுவின் முத்தம் என்பதை நினைவில் வையுங்கள். அவர் உங்களை முத்தமிடக்கூடிய அளவுக்கு நீங்கள் அவருக்கு அருகில் வந்துவிட்டீர்கள் என்பதற்கான அறிகுறிதான் என்று. நீ அவர் அருகே செல்லும் போது வலிகளின் களஞ்சியமானவனின் உதட்டில் புன்னகை தோன்றுவது உன் மீது இருக்கும் அளவற்ற அன்பின் காரணமாகத்தான். துன்பப்பட நேர்ந்தாலும் அவரை நிராகரிக்காமல் இருப்போம். அவரை விட்டு விலகி போகாமல் இருக்க முயற்சி செய்வோம்.